சென்னையில இருந்தீங்கன்னா ஒரே நாள்ல திருப்பரங்குன்றம், பழனி, பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லிட்டு 3 படை வீடியும் ஒரே நாள்ல பார்த்து முடிக்கலாம். இங்க நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டீங்கன்னா அங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல மதுரை பஸ் நிக்கும். இங்க ஏறி உட்காந்தீங்கன்னா அவங்க சார்ஜ் 400 rupees பண்ணுவாங்க. மார்னிங் 4 o'clock உங்களை கூட்டிட்டு போயிட்டு அழகா மதுரையில விட்டாங்கன்னா அங்க இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு லோக்கல் பஸ் இருக்கும். அவங்க அதுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. வித்தின் half an hour உங்களை கூட்டிட்டு போய் கோவில் வாசல்ல விட்டுருவாங்க. அந்த கோவில் வாசல்ல இருந்து கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குளம் இருக்கும். காலையில ஒரு 5:30 மணி வாக்குல அந்த குளத்துல ஒரு குளியலை போட்டுட்டு முதல் படை வீணான முருகனை போய் அந்த கியூ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அரோகரான அந்த கோஷத்தோட அந்த முருகனோட வீடை பார்த்துட்டு அப்படியே நீங்க அங்கிருந்து வெளியில வந்து திருப்பரங்குன்றத்துல இருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 17 ரூபாய் டிக்கெட் வரும். அப்புறம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழகர் கோயிலுக்கு ஒரு டிக்கெட் ஒரு 31 rupees வரும். அந்த மலை ஏறப்ப அந்த அழகர் கோயிலோட கோபுரம் மட்டும் இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஏரியா. இங்க இருந்தா உங்களுக்கு பழமுதிர்ச்சோலைக்கு ஒரு பஸ்ல கூட்டு போவாங்க. அந்த பஸ்ஸோட டிக்கெட் ஜஸ்ட் 10 rupees. வந்து இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கோபுரத்தை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஸ்பெஷலான காவடி தேர்னா எடுத்து அகைன் அதே 10 ரூபாய் டிக்கெட்ல நீங்க அழகர் கோயில் வந்து சிம்மக்கல் சொல்லிட்டு ஊருக்கு 29 ரூபாய் டிக்கெட். அப்புறம் சிம்மக்கல்ல இருந்து ஆரியபாளையம் சொல்லிட்டு ஊருக்கு 10 ரூபாய் டிக்கெட். அப்புறம் ஆரியபாளையத்துல இருந்து பழனிக்கு டைரக்டா 90 ரூபாய் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல கூட்டிட்டு போயிட்டு உங்களை பழனியில விட்டுருவாங்க. அங்க போயிட்டு அந்த முருகனோட கோபுரத்தை அந்த அருளையும் பெற்று இவ்வளவு பெரிய கியூல வெயிட் பண்ணி நின்று அந்த முருகனை நீங்க தரிசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா அப்படி இருக்கும். தென் அகைன் பழனில இருந்து ஒரே ஒரு பஸ் ஏறி சென்னை வந்து இறங்கிடலாம்.